உங்க இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது, அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது அப்பா, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது. தாய் தப்பன கடன் பண்ணு. உனக்காக ஜெபம் பண்ணி வீட்டுக்கு ஓடியாந்தார் பாஸ்டர். எத்தனை ஆபத்துல, எத்தனை இக்கட்டுல, எத்தனை துயரத்துல ஓடியாந்திருப்பார் பாஸ்டர். முதல்ல பாஸ்டர் தான் கண்ணீரோட ஜெபம் பண்ணார். ஆண்டவரே இந்த விசுவாசியை காப்பாத்துங்க சொல்லுங்காமே. இதெல்லாம் சத்தியம். கடவுளை அறியாத விடுறான். முதல்ல கொண்டு ஓடியாடுறான் சோத்திர காணிக்க சொல்லுங்காமே. கர்த்தர் கொடுக்க வேண்டியதை கொடுத்துருப்பா. நீ இவ்வளவு தூரம் காப்பாற்றி ரிட்டையர்டா எல்லாம் சுகமா அவனை கொண்டு வந்தார். எத்தனை பேருக்கு பாதியில வேலை போய் ஒன்றும் வராமல் இருக்கான், எத்தனை பேர் இருக்கான் சொல்லுங்காமே. அது நன்றியின் உணர்வு. நான் நினைத்தேன் எங்கேயோ இருக்கிறாங்க அது நல்ல இடத்துல சாஃப்ட்வேர்ல எங்கேயோ நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும். முதல்ல நம்ம பாஸ்ட் கொடுறான் இதான் சொல்லுங்க இல்லையா. நான் தான் அப்புறம் சொன்னேன் திருப்பி, ரொம்ப நன்றி சிஸ்டர், இங்கே நிறைய பொருள் எல்லாம் வாங்கினேன், நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஓட்டட்டப்பா வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் மும்பையிலேருந்து அங்கங்கேருந்துலாம் மிக்சர் பொருள் எல்லாம் கொஞ்சம் வருது. சொல்லுங்க இல்லையா. நீங்கள் கொடுக்காதவங்க நாங்கள் இருக்காக சொல்லலை. நாம் தேவனோடு சொல்லுங்க ஆமே, தேவனோடு சந்தோஷமாக நடக்கும்போது ஆண்டவர் அதை விட சந்தோஷமாக நடப்பார். சொல்லுங்க இல்லையா. ஆமாம், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார்னு தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. உற்சாகமாய் கொடுக்காதவனிடத்தில் அவர் பிரியமா இருக்கிறார்னு பைபிள்ல இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தான் தேவன் பிரியமா இருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நம்ம முதல்ல நினைவு கூற வேண்டியது தேவன் தான். அதனாலதான் சொன்னார், லேவியனை கைவிடாத, வாசல்ல குடியிருக்கிற லேவியனை கைவிடாத. தேவனுக்குரியதான், முதல்ல தேவனுக்குரியது. சொல்லுங்க ஆமே. அப்புறம் மனைவி, குடும்பம், பிள்ளைகள், தாய் தகப்பன் எல்லாம் அப்புறம். அது ஆண்டவர் வச்சிருக்கிற சத்திய பிரமாணம். சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய களஞ்சியம் நிரம்பி இருக்கும். ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைக்கு திருப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். கர்த்தாவே, உடைய வார்த்தை சத்தியம் ஜீவனமாக இருக்கிறது. அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உடைய ஜீவ வார்த்தையை, ஜீவ மன்னாவை எங்களுக்கு தந்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆத்மாவை உயிர்ப்பியும் செழிப்பாக்கி நடத்தும். நல்ல மேய்ப்பரை பின்பற்றுகிற ஆடாய் ஆண்டவரே, விசுவாச பாதையிலுமை பின்பற்றி நடக்க பரிசுத்த ஆவியானவர் பலனும் கிருபையும் தந்து நடத்தும்படி கெஞ்சுகிறோம் இயேசுவின் நாமத்திலேயே பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு திரும்பவும் நேற்றும் உபவாசம் இருந்து மன்றாடி ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு வார்த்தையை என் ஆத்துமாவில் வைத்தார். கடந்த வாரத்தில் நாம் கவனித்ததனுடைய தொடர்ச்சியாக இருக்கலாம். இருந்தாலும் இந்த ஆத்துமா செழிக்கும்படி ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை தந்து நம்மை பலப்படுத்துவார். என்னாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். என்னாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். உற்சாகமுள்ள சத்தியத்தை என் ஆத்மாவில் வைத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க வீட்லையும் போய் ஒரு தடவை படிங்க. நிறைய வசனங்களை இன்னைக்கு வாசிக்கணும். வீட்லையும் போய் இதை கவனமாய் ஆராய்ந்து பாருங்க. இந்த என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தை வசனம் சொல்லுகிறது. அப்படியே நிமிர்ந்து பாருங்க பாப்பா. சொல்லுங்க அல்லேலூயா. முக்கியமான சத்தியம். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து அழைக்கிறார். எகிப்தில் போய் பழுகி பெருக வைக்கிறார். அவர்கள் அடிமையாக அங்கே சித்திரவதை அனுபவிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர், 6 லட்சம் பேர்னு சொல்லப்படுது, ஆண்களை குறிக்கிறது. பெரிய கூட்டம் அடிமையாக சித்திரவதை பட்டுக்கொண்டு பார்வோனிடத்துல மகா சித்திரவதை அனுபவித்து கட்டடங்களை கட்டி கொண்டு அடிமையாக இருக்கிறார். கூலி கூட இல்லை, கட்டடம் கட்டிட்டு இருக்கிறான். சொல்லுங்காமே. கூலி கொடுக்காம செங்கலை மிதிச்சு அங்க கட்டடம் கட்டிட்டு இருக்கிறான் எகிப்துல. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன மாதிரியே சொல்லுங்க அல்லேலூயா, ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் 430 வருஷம் முடிந்த பின்பு அப்படியே கொத்தா கூட்டிட்டு வர்றார். சொல்லுங்க அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே கூட்டிட்டு வர்றார். எங்க கூட்டிட்டு போறார்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்னது, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணார், நீ என் சிநேகிதன், உன் பிள்ளையே இல்லைன்னு அழுதுகிட்டு இருக்கிற, ஆனா நான் தேசமாக்குவேன். சொல்லுங்க அல்லேலூயா. You will become a nation. ஒரு பிள்ளை இல்லையே, தேவரீர் என்ன தருவீர் என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற, ஆனா உன் பிள்ளைகளை நான் ஒரு தேசமாக்குவேன். சொல்லுங்க. You will become a nation. நீ ஒரு பெரிய தேசமாவாய். என்ன தருவீர்? மறுபடியும் கேட்கிறான். அப்பதான் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. உன்னுடைய அல்லாத தேசத்துல உன் பிள்ளைகள் அடிமையா இருப்பார்கள் என்று நிச்சயமாய் நீ அறிய கடவாய். உனக்கு சொந்தமில்லாத தேசத்துல அடிமையா அங்க போய் வச்சிருப்பான். அங்கிருந்து அவளை பழுகி பெருக பண்ணுவேன். சொல்லுங்க ஆமென். அங்கிருந்து பழுகி பெருக பண்ணி ஒரு படையாக அங்கிருந்தே கூட்டிட்டு வருவேன். இதை பார்க்க ஆபிரகாம் இல்லை. இதை பார்க்கறதுக்கு ஆபிரகாம் அவ்வளவு ஆயுசு கிடையாது. ஆனா உனக்கு சொன்னதை செய்து தீர்த்துருவேன். சொல்லுங்க ஆமென். ஆகவேதான் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அப்படியே படையா கூட்டிட்டு வர்றார், கிளப்பி கொண்டுட்டு வர்றார். சொல்லுங்க ஆமென். ஆனால் விசுவாசம் உள்ளவர்கள் மட்டும்தான் அதை பெற்றுக்கொள்வார்கள். ஆபிரகாம் விசுவாசிக்கு தகப்பன்.
ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பன், தேவனுக்கு சிநேகிதன். அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் அங்க போய் சேர மாட்டாங்க. தேவ ரகசியம் இதுதான். சொல்லுங்க ஆமென். யார் உத்தமமானவர்களோ, யார் தேவனை உத்தமமா விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் கொண்டு வந்துட்டு ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்துட்டு இப்ப சொல்றாரு, இடையில மோசையை பார்த்து சொல்றாரு, மோசே, ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே, 12 கோத்திரத்திலிருந்து 12 பிரபுக்களை தெரிந்தெடு. என்னாம 13ஆம் அதிகாரம் தான் சொல்ற, 12 கோத்திரத்திலிருந்து 12 பிரபுக்களை தெரிந்தெடு. சொல்லுங்க அல்லேலூயா. அவர்களை தேசத்தை வேவு பார்க்க அனுப்பு. சொல்லுங்க ஆமென். தேசத்தை ஒவ்வொரு வருஷமா வாசிக்க நேரம் இல்லை, நீங்க வீட்டுல வாசிங்க. தேசத்தை வேவு பார்க்க அனுப்பு. நான் கொடுக்க போற தேசம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அங்க இவங்க போய் என்ன செய்யட்டும்? வேவு பார்க்கட்டும். வசனம் சொல்லுது 40 நாட்கள் போய் சுத்தி அலைஞ்சு வேவு பார்க்கறாங்க. கடந்த வாரத்தில் நம்ம கவனித்தது போல ஒரு கம்புல 2 பேர், 2 பலசாலிகள் தூக்கிட்டு வர்றாங்க பெரிய திராட்சை குலை. இவங்கதான் நம்ம நானும் கண்ணில் காணல, அது மாதிரி காணல. 2 பலசாலிகள் ஒரு கம்பை கொடுத்து ஒரு பெரிய திராட்சை குலையை தூக்கிட்டு வந்து மோசையிட்ட கொடுக்குறாங்க. அத்தி பழங்களை கொடுக்குறாங்க, மாதுளம் பழங்களை கொடுக்குறாங்க. சொல்லுங்க ஆமென். அந்த பழங்களை கொடுத்து இவ்வளவு செழிப்பான தேசம், மகா செழிப்பான தேசம். ப்ளீஸ் லிசன். சொல்லுங்க ஆமென். மகா செழிப்பான தேசம் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது. மகா செழிப்பான தேசம். தெய்வ வசனம் சொல்கிறது 40 நாள் சுத்தி திருந்திட்டு இந்த 12 பேர் வந்து மோசே இடத்துல சொல்லுகிறார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. சீக்கிரமாக வாசிக்க போறோம். கர்த்தருடைய வேதம் சொல்லுது 13ஆம் அதிகாரம் 27ல இருந்து 29 வரைக்கும். ஒருத்தர் வாசிங்க. அவர்கள் மோசேயை நோக்கி நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. இது அந்த தேசத்தினுடைய கனிகள். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். ஆமென். இது தயவுசெய்து முக்கியமான சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லுது, இது பொதுவா கண்ணுல பார்த்ததை அப்படியே சொல்றாங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க ஆமென். எதை பார்த்தார்களோ அப்படி சொல்றாங்க. 12 பிரபுக்கள், அதுல யோசுவாவும் காலேபும் இருக்கிறாங்க. 2 பேர் மட்டும்தான் வேற ஆளு. மெஜாரிட்டி 10 பேரும் அவிசுவாசி தான். 10 பேரும் அவிசுவாசி, 2 பேர் தான் விசுவாசி. அதுல யோசுவா, காலேப். நீர் எங்களை அனுப்பின தேசம் மகா நல்ல தேசம், மகா செழிப்பான தேசம். அங்கிருந்து நாங்கள் திராட்சை கொலையை தூக்கிட்டு வந்திருக்கிறோம், சில பழங்களை கொண்டு வந்திருக்கிறோம். பாலும் தேனும் ஓடுதா, உண்மைதான், அது ஆசீர்வாதமான தேசம் தான். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இதுதான் நமக்கு வைக்கிற டெஸ்ட். இதுதான் நமக்கு வைக்கிற டெஸ்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. மகா சூப்பரான தேசம். இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. அங்க இருக்கிறவர்கள் நெட்டையான மனிதர்கள், ஏனாக்கியர்கள். நெட்டையான மனிதர்கள், ஏனாக்கியர்கள். அவங்கள நாங்க நிமிந்து பார்த்தோம், நாங்க வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம். அவங்க நிமிந்து பார்த்தோம்னா நாங்க வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம். அவங்க பார்க்கும்போது நாங்க வெட்டுக்கிளி மாதிரி தான் இருந்தோம். நாங்க அவங்கள பார்க்கும்போது நாங்க வெட்டுக்கிளி மாதிரி தான் இருந்தோம். சத்தியத்தை புரிந்து கொள்றதுக்காக சொல்லுங்க ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி காலில் வச்சு ஒரே மிதியா மிதிச்சிருவாங்க நம்மளை. சொல்லுங்க அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப முக்கியம். பாலும் தேனும் ஓடுது. இதுதான் அந்த திராட்சை பழம். 2 பேர் தூக்கிட்டு வர அளவுக்கு பெருசு. அத்திப்பழம், மாதுளம் பழம்லாம் இருக்கு, இந்த கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியமான காரியம், நம்ம வெட்டுக்கிளி. என்ன கிளி? அவன் பார்க்கும்போது நம்ம வெட்டுக்கிளி, நம்ம நிமிந்து பார்த்தோம்னாலும் நம்ம வெட்டுக்கிளி. சொல்லுங்க அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் கூக்குரலிட்டு அழுதார்கள். சொல்லுங்க ஆமென். ரொம்ப பாதகம். கூக்குரலிட்டு அழுதார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. தேவ வசனம் சொல்லுகிறது, என்னாகமம் 14ஆம் அதிகாரத்துல, ஸ்தோத்திரம், என்னாகமம் 14ஆம் அதிகாரத்துல அந்த வார்த்தைகள் அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. வேதனையோடு ஸ்தோத்திரம். விசுவாச அறிக்கைக்கு பதிலாக 13ல 31ல இருந்து 33 வரைக்கும் வாசிங்க. ரொம்ப கவனமா கவனிங்க. ரொம்ப கவனம். உங்க விசுவாசமும் உங்க வார்த்தையும் வச்சுதான் ஆண்டவர் உங்களை அடுத்தடுத்து கொண்டு போவார். சொல்லுங்க ஆமென். உங்க விசுவாசத்தையும் உங்க வார்த்தையும் வைத்து ஆண்டவர் அடுத்தடுத்து கொண்டு போவார். அது வேதம் சொல்லுகிறது. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 31ல இருந்து 33 வரைக்கும். சீக்கிரம் வாசிங்க. அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. நாம் போய் இந்த 10 பேர் சொல்றாங்க. 12 பேர்ல 2 பேரை விட்டுருங்க. 10 பேரை பார்த்துட்டு அப்புறம் 2 பேரை பார்ப்போம். இந்த 10 பேரும் பலசாலிகள், பிரபுக்கள், அறிவாளிகள், முக்கியமானவர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. முக்கியமானவர்கள் வேற, விசுவாசமானவர்கள் வேற. ரொம்ப அறிவாளிகள் வேற, உண்மையானவர்கள் வேற. அறிவு, பலம், பிரபலம், ரொம்ப சூப்பர்மேன், படிச்சவர், இதெல்லாம் வேற. விசுவாசம் வேற. 2 ஒண்ணு கிடையாது. அறிவு இருக்கிறனால அவர் விசுவாசி இல்ல. விசுவாசம் வேற, அறிவு வேற. இந்த 12 பேர்ல 10 பேர் புத்திசாலிகள், அறிவாளிகள், பலவான்கள், முக்கியஸ்தர்கள், அந்தந்த கோத்திரத்துல முக்கியமானவர்கள், பிரபுக்கள். சொல்லுங்க ஆமென். ஆனா அவர்கள் 10 பேர் விசுவாசி கிடையாது. தேவனை விசுவாசிக்கிறது வேற,
தேவனை பின்பற்றுவது, கீழ்ப்படிவது அதெல்லாம் வேற. அறிவு, படிப்பு இதெல்லாம் வேற. ரெண்டுமே ஒன்னா சேராது. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்கிறது 13ஆம் அதிகாரம் 31 இருந்து 33 வரைக்கும் வாசிப்போம். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, பாருங்க இது என்ன சொல்லுகிறா, யோசுவா காலேப் இவங்களோட சேர்ந்து போய் வந்த மனிதர்களோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். தன் குடிகளை, அங்க குடியிருக்கிறவங்கள எரிச்சிரும். பட்சிக்கிறதுனா எரிக்கிறது. அங்க குடியிருக்கிற ஜனத்தை பட்சிக்கிற ஜனங்கள், தேசம் கொடூரமானவர்கள், எரிக்கக்கூடியவர்கள். வாசிங்க. நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியரான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். வாசிங்க. அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். ஆமென். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க சொல்லுங்க. ஆமென். ரொம்ப ரொம்ப முக்கியம். துர்ச்செய்தி இருக்கே, சொல்லுங்க. ஆமென். துர்ச்செய்தி அவனையும் கெடுத்துரும், அதை யார் கேட்கறானோ அவனையும் கெடுத்துரும். சொல்லுங்க. ஆமென். ரொம்ப மோசம். பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போறேன், பொண்ணை பத்தி ஏதாவது பொண்ணு நல்லா தான் இருக்கு, ஆனா உன் குடும்பத்துக்கு சரியா வராது, இங்கிலாந்து ராணி குடும்பத்துக்கு தான் சரியா வருமோ? மனுஷன் தானே, ஏதாவது ஒரு பிட்டு, ஒரு நெருப்பை வச்சுட்டு போயிருது. மாப்பிள்ளை நல்லா தான் இருப்பான், ஆனாலும் உன் குடும்பத்துக்கு அவ்வளவு செட் ஆகாது. இவர் குடும்பத்துக்கு சார்லஸ் வருவார். சார்லஸ்னா சாதா சார்லஸ் சொல்லலை, இங்கிலாந்து சார்லஸ் அவர். சொல்லுங்க அல்லேலூயா. ஏதோ ஒரு உருப்படாத துர்ச்செய்தியை சொல்லிட்டு அந்த தண்டனையை தான் அனுபவிக்க வேண்டியது. அந்த குடும்பமும் கெட்டு போயிடும். ஏதோ ஒரு துர்ச்செய்தி. சொல்லுங்க. இதோட மோசம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, துர்ச்செய்தியை பரப்பினார்கள். சொல்லுங்க. துர்ச்செய்தியை எக்ஸார்டினேட் பண்ணி துர்ச்செய்தி. கர்த்தரை கொஞ்சம் கூட சேர்த்துக்கல. தேவன் சேனையின் அதிபதியா கொண்டுட்டு வர்றாரு. அவர் தான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கூட்டிட்டு போறார். கர்த்தரை பற்றி ஒரு வார்த்தை வாயில வரல பாருங்க. சொல்லுங்க. கர்த்தர் எகிப்திலிருந்து மீட்டாரே, அது அவனுக்கு தெரியல. செங்கடலை பிளந்தாரே, அது தெரியல. அவர் செய்த அற்புதங்கள், பார்வோன் இடத்துல பெரிய அற்புதங்களை செய்தாரே, தலை பிள்ளைகள் எல்லாம் சாய்த்தாரே. 3 நாள் இஸ்ரவேல் மக்கள் இருக்கிற இடத்துல வெளிச்சமா இருக்கு, 3 நாள் இங்க எகிப்துல இருட்டா இருக்கு. சொல்றார் மோசே, கம்ப ஓட்டு, பேனை விடுறாரு, தவளையை விடுறாரு, தண்ணி அடிக்கிறார், ரத்தமா மாறுது. எத்தனை அற்புதங்களை இஸ்ரவேல் மக்கள் கண்ணுக்கு முன்னாடி செய்யறார். சொல்லுங்க. ஒரு நொடியில மறந்துருச்சு கர்த்தர், ஒரு நொடியில மறந்துடும். அது ரொம்ப நன்றி கெட்ட. சொல்லுங்க. ரொம்ப நன்றி கெட்டதான் ரொம்ப பெரிய துரோகம். கடவுள் உனக்கு என்னென்ன அற்புதம் செய்தார் கொஞ்சம் கூட. சொல்லுங்க. ஆண்டவரை பற்றி துளி நினைவில்லை. நம்ம போனோம்னா செத்து போயிடுவோம். அங்க இருக்கலாம் ராட்சதைங்க, அங்க இருக்கலாம் பெரியவங்க. அது குடிகளை பட்சிக்கிற தேசம், மகா பலவான்கள். நம்ம அங்கெல்லாம் போகவே முடியாது, அங்கெல்லாம் நம்ம போய் சேரவே முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. காலை வச்சு ஒரே நசுக்கிடுவான். நம்மளாம் வெட்டுக்கிளி. அவங்க இருக்கிற வாட்ட சாட்டத்துக்கு நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது. தேவனை தன்னுடைய துணைக்கு கூப்பிடவே இல்லை. சொல்லுங்க. ஆமென். வசனம் சொல்லு. முன்னும் கேவலமாக 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 1 to 5 இஸ்ரவேல் ஜனங்கள் கூட்டமா செய்த பாவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 14ஆம் அதிகாரம் 1 இருந்து 5 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது சபையார் எல்லாரும். என்ன யார் எல்லாரும்? சொல்லுங்க. யார் எல்லாரும்? ஆமா, இதுதான் ஈ அடிச்சான் காப்பி. அழுதா கூன்னு அழுக வேண்டியது, பாடுனா கூன்னு பாட வேண்டியது. சொல்லுங்க அல்லேலூயா. அழுதான் ஒரே அழுகதான். கல்லெறிஞ்சாலும் எல்லாரும் கல்லெறிகிறது, பாடினாலும் எல்லாரும் பாடுறது. தேவனை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காத மக்கள், இஸ்ரவேல் மக்கள், இந்த கேட்ட உடனே ஓன்னு ஒப்பாரி வைக்குது, கூக்குரல் இடுது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க. இயேசு கண்ணு கண்டபடி நியாயம் தீர்க்கல, காது கேட்டபடி அவர் நியாயம் தீர்க்கலன்னு வசனம் சொல்லுது. அவருக்கு தெரியும், ஆனாலும் அவர் விசாரித்து தான் நியாயம் தீர்ப்பு செய்கிறார். சொல்லுங்க. அவர் மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிறதை அறிவார், வாயில சொல் பிறவாதற்கு முன்னே அறிவார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. பாதாளம் நரகம் எல்லாம் பிரத்யட்சமா திறந்திருக்கு. மனுஷனுடைய நினைவுகளை அறிவார், யோசனைகளை அறிவார், தூரத்திலிருந்து அறிகிறார், சொல் பிறக்கிறதுக்கு முன்னமே அறிகிறார். ஆனாலும் கூட அவர் கண் கண்டபடி நியாயம் தீர்க்கிறதில்லை, காது கேட்டபடி தீர்ப்பு செய்கிறதில்லை, சத்தியத்தின்படி தீர்ப்பு செய்கிறார். சத்தமா சொல்லுங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு எந்த இந்த ஃபேஸ்புக் யூடியூப்ல வர குப்பையெல்லாம் உடனே நம்பி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்மளை பூரா ஆடு மாடு மாதிரி நடத்துறதுக்கு தான் ஒரு டீம் உட்காந்துருக்காங்க. இதை இவர்கிட்ட சொன்னா அப்படி பற்றி எரிவார்னா அதை அவன்கிட்ட சொல்லுவான். சொல்லுங்க அல்லேலூயா. எது உண்மை பொய்ன்னு தெரியாம நம்ம ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே நம்ம பணத்தை 399 ரூபா அவனை கட்டிட்டு இருப்போம். அவனும் நம்மளை பரபரப்பாக்குறதுக்கு நெருப்புல விறகு போடுற மாதிரி 2 செய்தி அனுப்பிட்டே இருப்பான். கேட்குதா? சொல்லுங்க அல்லேலூயா. நம்மளை அப்படி பரபரப்பாகவே வச்சுக்கிறதுக்காக நெருப்புல விறகு போடணும்ல, அது மாதிரி ஏதாவது ஒரு செய்தி நம்ம ஃபார்வர்ட் ஒன்லி. சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஜனங்கள் கண்ணீர் சிந்தி
மோசையும் ஆரோனையும் கல்லெறிஞ்சு கொண்டுட்டு ஒரு புது தலைவனை ஏற்படுத்திட்டு வந்த வழியில எப்படியாவது போய் சேருவாங்க. அடிமையா இருந்தாவது பிழைப்போம். நம்மளை கொல்றாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. வெட்டி கொள்ற இடத்துக்கு கொண்டு வந்து நடு, இங்க வனாந்திரத்துல வச்சிருக்கான், அங்க போனா வெட்டி கொள்வேன், வனாந்திரத்துல ஒண்ணுமே இல்லை. இப்படி தப்பான வழியில மோசை எங்களை கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி கூக்குரல் இட்டார்கள். சொல்லுங்க, கர்த்தர் சொன்னார். கர்த்தர் நடத்திட்டு வர்றாருங்கிறத ஜனம் உணரவே இல்லை. கர்த்தர் சேனையின் ராஜா, அவர் முன்னே போகிறார், அதை அவர் ஜனம் உணரவே இல்லை. சொல்லுங்க, ஆண்டவர் இப்படிதான் சொல்றார். கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்லுது. சொல்லுங்க, இதுக்கு இடையில 2 மனிதர்கள், யோசுவா காலேப், ரொம்ப முக்கியம். 12 பேர்ல இவனும் 2 பேர் போனவன், அவங்க மட்டும்தான் வேலை செய்வாங்க. சொல்லுங்க, என்னாகமும் 13:30. ஸ்தோத்திரம். என்னாகமும் 13:30. சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனோட கூட போய் வந்த மனிதர். போது அதைத்தான் வாசிக்கிறோம். இந்த 12 பேர்ல தயவு செய்து கவனிங்க. சொல்லுங்க, 12 பேர்ல 2 பேர் அந்த காலேப் சொல்ல, நம்ம உடனே போவோம், தேசத்தை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் இவர் பார்வையில அவன் உயரமானவனா இல்லையா? இந்த காலேப் பார்க்கும்போது நெட்டையான மனிதனை பார்க்கலையா? அவ்வாறு விரல்கள், கையில் 6 விரல் கஞ்சி, கையில் 6 விரல், காலில் 6 விரல் உள்ள நெட்டையான மனிதர்கள். பைபிள்ல சொல்லப்படுது, ஈட்டியை தூக்குறதுக்கு இன்னொருத்த வேணும். ஈட்டி படை தாங்கு, ஈட்டியை தூக்குறதுக்கு இன்னொருத்த வேணும். நம்ம எல்லாம் தூக்க முடியாது, அசால்ட்டா அடிக்கக்கூடியவன். இப்படிதான் கோலியாத்து இருந்தா. தெளிவாய் சொல்லுகிறது, திட்டமா காலேப் மட்டும்தான் சொல்லுகிறார், நம்ம உடனே போவோம், ஜெயித்துக் கொள்ளலாம். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம உடனே போவோம், ஜெயித்துக் கொள்ளலாம். விசுவாசத்தின் அறிக்கையை பற்றி, விசுவாசம் வேற மாதிரி வேலை செய்து. சொல்லுங்க அல்லேலூயா. விசுவாசம் வேற மாதிரி வேலை செய்து. விசுவாசத்தின் அறிக்கை 13:30 அதை சொல்லுகிறது. சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 5 to 10 வரைக்கும் வசனத்தை குறித்து வைங்க, கவனமா வீட்டிலே வாசிங்க. இப்போ வாசிப்போம். விசுவாசத்தின் அறிக்கை என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 5 to 10 வரைக்கும். சீக்கிரம் வாசி. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தார்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும், தெளிவா சொல்றார், நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு, 2 பேர் சொல்லுங்க ஆமென், தங்கள் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டுனா அது ரொம்ப கடைசி ஸ்டேஜ்னு அர்த்தம். பைபிள்ல தங்கள் வஸ்திரத்தை கிழித்து விழுகிறார்கள், அது கடைசி ஸ்டேஜ். அந்த யோசுவாவும் காலேபும் துணியை கிழிச்சுட்டு கீழே விழுகிறான், புழுதியில விழுகிறான். சொல்லுங்க ஆமென். ஜனமே இப்படி கலகம் பண்ணாதே, ஜனமே இப்படி எந்திரிக்காத, தேவனுக்கு விரோதமா கலகம் பண்ணாத, தூசிக்காத, பேசாத. ஜனமே கலகம் பண்ணி இப்படி தேவனுக்கு விரோதமா எழும்பாத, போகாத. கர்த்தர் கவனிக்கிறார். வஸ்திரத்தை கிழித்து புழுதியில விழுகிறான் 2 பேரும். வாசிங்க தொடர்ந்து. இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? சொல்லுங்க ஆமென். எத்தனை பேருக்கு ரொம்ப தெளிவா புரியுது? இதுதான் தெளிவா புரியணும். யோசுவாவும் காலேபும் எழும்பி சொல்கிறார்கள். சொல்லுங்க ஆமென். நம்ம போவோம், சுதந்திரித்துக் கொள்வோம். அவளை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார், நமக்கு அவர்கள் இரையாவார்கள். சொல்லும் போது ஜனங்கள் இவங்களை கல்லெறிங்க, இவன் என்னறிங்க, யாரெல்லாம் விசுவாசமா சொல்றாங்களோ அவங்க மேல கல்லெறி. மோசேயும் ஆரோனும் கல்லெறிஞ்சு கொள்ளு. இந்த யோசுவா காலேப் இவங்களையும் கல்லெறிஞ்சு கொள்ளு. நமக்கு ஒரு புது தலைவனை கண்டுபிடி. நம்ம எகிப்துக்கு போயிருவோம், இங்க வேணாம். கர்த்தர் கொடுக்கிறேன்னு சொன்ன பாலும் தேனும் ஓடுற தேசம் நமக்கு வேண்டாம். சொல்லுங்க ஆமென். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனம் ஒருத்தன் கூட அங்க போக மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்சம் கூட விசுவாசிக்கல, கொஞ்சம் கூட விசுவாசம் இல்ல, கொஞ்சம் கூட தேவனிடத்துல நம்பிக்கை இல்ல. தன்னை அழைத்து நடத்தி கொண்டு போகிற ஆண்டவருடைய அற்புதங்களை உணரல, அவருடைய வல்லமையை உணரல, அவருடைய கிருபையை உணரல, அவருடைய நோக்கத்தை உணரல, தன்னை ஆண்டவர் கொண்டு போகிற எதையுமே உணரல. சொல்லுங்க ஆமென். உணர்வே இல்லை. அதனாலதான் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் மேல் 10 தடவை என்னை பரீட்சை பார்த்தார்கள். என்னாகம புத்தகம் 14ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்க. எல்லாரும் பைபிளை குறிங்க. முக்கியமான சத்தியம், உங்களுடைய ஆத்ம ஜீவியத்துக்கு பலனான சத்தியம் குறித்து வைங்க. 22, 23 வாசிங்க. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களை கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் 10 தடவை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்னேன், உண்மைதான். இந்த ஜனம் முரட்டாட்டம் உள்ள ஜனம், விசுவாசிக்காத ஜனம், கலகம் உள்ள ஜனம், தேவனை உணராத ஜனம், தேவனுக்கு பிரியமா நடக்க விருப்பம் இல்லாத ஜனம். இது அங்க போகாது, இது காண மாட்டாது, அந்த தேசத்தை காண மாட்டாது என்று சொல்கிறார். 25 to 29 வரைக்கும் வாசிப்போம். அமலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறபடினால் நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்தரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்கள் என்றார்.
பின்னும் கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். சத்தமா சொல்லுங்க ஆமென். நீங்கள் சத்தியத்தை சரியா புரிந்து கொண்டா இந்த ஜனங்கள் என்ன சொன்னார்களோ அதை திருப்பி ஆண்டவர் சொல்லுகிறார். அங்க அமலேக்கியர் இருக்கிறான், அங்க ஏனாக்கியர் இருக்கிறான், மகா பெரியவர்கள் அங்க இருக்கிறான். அங்க போக முடியாதுன்னு சொல்லதை தேவன் திருப்பி பதிலா சொல்றார். சொல்லுங்க ஆமென். அங்க அமலேக்கியர் இருக்கிறான், நல்ல சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. அங்க ஏனாக்கியர் இருக்கிறான். சொல்லுங்க ஆமென். நீங்க இந்த பக்கம் போக முடியாது. இவங்கள் எதை சொன்னார்களோ தேவன் திருப்பி சொல்றார். அமலேக்கியர் அங்க இருக்கிறான், நீ சொன்னீல்ல, ஆமா இருக்கிறான். ஏனாக்கியர் இருக்கிறான், நெட்டையானவன் இருக்கிறான், ஆமா இருக்கிறான். நீ அங்க போக முடியாது. நீ தானே சொன்ன போக முடியாது, நீ போக முடியாது. 40 நாள்ல போகக்கூடிய ஜனத்தை சொல்லுங்க ஆமென் அப்படியே திருப்புறார். 40 வருஷம். அதனாலதான் சொல்கிறார், ஆண்டவரே சொல்றார், அமலேக்கியர் இருக்கிறான், ஏனாக்கியர் இருக்கிறான், நீ அங்க போக முடியாது, வந்த வழியா திரும்பி போ. சொல்லுங்க ஆமென். நீ எப்படி வந்தியோ அதே பாதையில திரும்ப. கடந்த வாரம் நான் சொல்லியிருந்தேன், ராசேந்திரபுரத்து போகணும்னா நேர ஜிஹெச்ல இருந்து 1/4 மணி நேரத்துல போயிடலாம். ஜிஹெச் கிட்ட போயிட்டு வண்டியில 1/4 மணி நேரத்துக்கு போனா ராஜேந்திரபுரம் வந்துடும். சொல்லுங்க ஆமென். கலகம் பண்ணின ஜனத்தை ஆண்டவர் அப்படி நடத்தல. அப்படியா நீ போக மாட்டேன், பாலும் தேன் ஓடுற தேசம், கலகம், கொடூரம், கீழ்ப்படியாமை, நன்றி இல்லாமை, தேவனை உணராமை, எல்லாம் 10 தடவை பரீட்சை பார்க்கறது, எல்லாம் சாசுக்குரியதும் இருக்கு. உடனே வனாந்தரத்துல கொள்ளவும் முடியாது. ஆபிரகாமுக்கு சொல்லி இருக்கிறேன், ஒரே தடவையா கொள்ளவும் முடியாது. என்ன செய்யணும்? சரி வா, அப்படியே ரூட்டை மாத்து, இங்கிட்டு போங்க. ஏன்னா 25 லட்சம் பேர் நடத்தணும். அப்படியே போங்க, மெதுவா போங்க. போய் கட்டுமாவடி முக்கத்துக்கிட்ட போயிட்டு அப்படியே நடங்க, நேர கட்டுமாவடி ரூட்டை விடுங்க. அப்புறம் அப்படி திருப்புங்க, ஈசிஆர்ல போங்க, தூத்துக்குடி பக்கம் போங்க, தூத்துக்குடி பக்கம் சுத்தி அப்படி கன்னியாகுமரி எல்லாம் சுத்தி, அப்புறம் குஜராத், பாம்பே, மகாராஷ்டிரா, அப்படியே ஒரு சுற்றுங்க. 40 வருஷம் நீங்க சுத்தணும். ஏன்னா 20 வயசுல இருந்து அதுக்கு மேற்பட்ட எல்லாரையும் ஒவ்வொருத்தரா கொள்ள வேண்டியது இருக்கு. ஒரே நேரத்தில் கொள்ள முடியாது. மோசே விழுந்து விழுந்து அழுகிறார். மோசே விழுந்து விழுந்து கெஞ்சி அழுகிறான். எகிப்திலிருந்து கூட்டிட்டு போன ஜனத்துக்கு ஆண்டவரால் சோறு போட முடியல. 25 லட்சம் ஜனத்துக்கு சோறு தண்ணி கொடுக்க முடியலன்னு சொல்லுவாங்களே ஆண்டவரே. அப்படியா? சரி, இப்படியே சுத்துங்க. ஈசிஆர்லயே சுத்தி 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 இமயமலையெல்லாம் சுத்தி அப்படியே மெதுவா பட்டுக்கோட்டை பக்கம் வந்து, அப்புறம் வந்து நீங்க அங்க வரும்போது 40 வருஷம் ஆயிரும். சொல்லுங்க ஆமென். அதுக்குள்ளே எல்லாரும் கலகம் பண்ண எல்லாரும் போயிருவிய. எங்களை வனாந்திரத்திலேயே கொண்டு வந்த, எங்களுக்கு புதைக்க இடம் இல்லைன்னா இங்க கூட்டிட்டு வந்த, எகிப்துல எங்களுக்கு கல்லறை இல்லைன்னா இங்க கூட்டிட்டு வந்தேன்னு கூக்குரலிட்ட ஜனம் சேர முடியும். சத்தமா சொல்லுங்க ஆமென். கூக்குரலிட்ட ஜனங்கள் கண்ணீர் சிந்தி மோசையும் ஆரோனையும் கல்லறிஞ்சு கொண்டுட்டு ஒரு புது தலைவனை ஏற்படுத்திட்டு வந்த வழியில எப்படியாவது போய் சேருவாங்க. அடிமையா இருந்தாவது பிழைப்போம், நம்மளை கொல்றாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. வெட்டி கொல்ற இடத்துக்கு கொண்டு வந்து நடு, இங்க வனாந்திரத்துல வச்சிருக்கான், அங்க போனா வெட்டி கொள்வேன், வனாந்திரத்துல ஒண்ணுமே இல்லை. இப்படி தப்பான வழியில மோசைகளை கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி கூக்குரலிட்டார்கள். சொல்லுங்க ஆமென். கர்த்தர் சொன்னார், கர்த்தர் நடத்திட்டு வர்றாருங்கிறத ஜனம் உணரவே இல்லை. கர்த்தர் சேனையின் ராஜா, அவர் முன்னே போகிறார், அதை அவர் ஜனம் உணரவே இல்லை. சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் இப்படிதான் சொல்றார். கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்லுது. சொல்லுங்க ஆமென். இதுக்கு இடையில 2 மனிதர்கள், யோசுவா, காலேப், ரொம்ப முக்கியம். 12 பேர்ல இவனும் 2 பேர் போனவன், அவங்க மட்டும்தான் வேலை செய்யறாங்க. சொல்லுங்க ஆமென். என்னாகமம் 13:30. ஸ்தோத்திரம். என்னாகமம் 13:30. சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனோட கூட போய் வந்த மனிதர். போது அதைத்தான் வாசிக்கிறோம். இந்த 12 பேர்ல தயவு செய்து கவனிங்க. சொல்லுங்க 12 பேர்ல 2 பேர் அந்த காலேப் சொல்லு, நம்ம உடனே போவோம், தேசத்தை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் இவர் பார்வையில அவன் உயரமானவனா இல்லையா? இந்த காலேப் பார்க்கும்போது நெட்டையான மனிதனை பார்க்கலையா? அவ்வாறு விரல்கள், கையில் 6 விரல் கஞ்சி, கையில் 6 விரல், காலில் 6 விரல் உள்ள நெட்டையான மனிதர்கள். பைபிள்ல சொல்லப்படுது, ஈட்டியை தூக்குறதுக்கு இன்னொருத்தன் வேணும். ஈட்டி படை தாங்கு, ஈட்டியை தூக்குறதுக்கு இன்னொருத்தன் வேணும். நம்ம எல்லாம் தூக்க முடியாது, அசால்ட்டா அடிக்கக்கூடியவன். இப்படிதான் கோலியாத்து இருந்தான். அவன் படுக்கிற கட்டில் சொல்லப்பட்டிருக்குது, எத்தனை 9 முழமோ என்னமோ அவன் படுத்து உறங்குற கட்டில், அந்த நீல அகலத்தை எல்லாம் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய வேத வாக்கியம் தெளிவாய் சொல்கிறது, திட்டமா. காலேப் மட்டும்தான் சொல்கிறார், நம்ம உடனே போவோம், ஜெயித்துக் கொள்ளலாம். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம உடனே போவோம், ஜெயித்துக் கொள்ளலாம். விசுவாசத்தின் அறிக்கையை பற்றி, விசுவாசம் வேற மாதிரி வேலை செய்யுது. சொல்லுங்க அல்லேலூயா. விசுவாசம் வேற மாதிரி வேலை செய்யுது. விசுவாசத்தின் அறிக்கை 13:30 அதை சொல்லுகிறது. சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 5 இருந்து 10 வரைக்கும் வசனத்தை குறித்து வைங்க, கவனமா வீட்டிலையும் வாசிங்க. இப்போ வாசிப்போம். விசுவாசத்தின் அறிக்கை என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 5 இருந்து 10 வரைக்கும். சீக்கிரமா வாசிங்க. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தார்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும், தெளிவா சொல்றார், நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, 2 பேர் சொல்லுங்க ஆமென். தங்கள் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டுனா அது ரொம்ப கடைசி ஸ்டேஜ்னு அர்த்தம். பைபிள்ல தங்கள் வஸ்திரத்தை கிழித்து விழுகிறார்கள், அது கடைசி ஸ்டேஜ். அந்த யோசுவாவும் காலேபும் துணியை கிழிச்சுட்டு கீழே விழுகிறான், புழுதியில விழுகிறான். சொல்லுங்க ஆமென். ஜனமே இப்படி கலகம் பண்ணாதே,
ஜனமே இப்படி எந்திரிக்காத, தேவனுக்கு விரோதமா கலகம் பண்ணாத, தூசிக்காத, பேசாத. ஜனமே கலகம் பண்ணி இப்படி தேவனுக்கு விரோதமா எழும்பாத, போகாத. கர்த்தர் கவனிக்கிறார். வஸ்திரத்தை கிழித்து புழுதியில விழுகிறான் 2 பேரும். வாசிங்க தொடர்ந்து. இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? சொல்லுங்க ஆமென். எத்தனை பேருக்கு ரொம்ப தெளிவா புரியுது? இதுதான் தெளிவா புரியணும். யோசுவாவும் காலேபும் எழும்பி சொல்கிறார்கள். சொல்லுங்க ஆமென். நம்ம போவோம், சுதந்திரித்துக் கொள்வோம். அவளை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார். நமக்கு அவர்கள் இரையாவார்கள். சொல்லும் போது ஜனங்கள் இவங்களை கல்லெறிங்க, இவன் என்னறிங்க, யாரெல்லாம் விசுவாசமா சொல்றாங்களோ அவங்க மேல கல்லெறிய. மோசேயும் ஆரோனும் கல்லெறிஞ்சு கொள்ளு. இந்த யோசுவா காலேப் இவங்களையும் கல்லெறிஞ்சு கொள்ளு. நமக்கு ஒரு புது தலைவனை கண்டுபிடி. நம்ம எகிப்துக்கு போயிருவோம். இங்க வேணாம். கர்த்தர் கொடுக்கிறேன்னு சொன்ன பாலும் தேனும் ஓடுற தேசம் நமக்கு வேண்டாம். சொல்லுங்க ஆமென். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனம் ஒருத்தன் கூட அங்க போக மாட்டான். சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்சம் கூட விசுவாசிக்கல, கொஞ்சம் கூட விசுவாசம் இல்ல, கொஞ்சம் கூட தேவனிடத்துல நம்பிக்கை இல்ல. தன்னை அழைத்து நடத்தி கொண்டு போகிற ஆண்டவருடைய அற்புதங்களை உணரல, அவருடைய வல்லமை உணரல, அவருடைய கிருபையை உணரல, அவருடைய நோக்கத்தை உணரல, தன்னை ஆண்டவர் கொண்டு போகிற எதையுமே உணரல. சொல்லுங்க ஆமென். உணர்வே இல்லை. அதனாலதான் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் மேல் 10 தடவை என்னை பரீட்சை பார்த்தார்கள். என்னாகம புத்தகம் 14ஆம் அதிகாரம் 22, 23. எல்லாரும் பைபிளை குறிங்க. முக்கியமான சத்தியம், ஆத்ம ஜீவியத்துக்கு பலனான சத்தியம் குறித்து வைங்க. 22, 23 வாசிங்க. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் அடையாளங்களை கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் 10 தடவை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்னேன், உண்மைதான். இந்த ஜனம் முரட்டாட்டம் உள்ள ஜனம், விசுவாசிக்காத ஜனம், கலகம் உள்ள ஜனம், தேவனை உணராத ஜனம், தேவனுக்கு பிரியமா நடக்க விருப்பம் இல்லாத ஜனம். இது அங்க போகாது, இது காண மாட்டாது, அந்த தேசத்தை காண மாட்டாது என்று சொல்கிறார். 25 29 வரைக்கும் வாசிப்போம். அமலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறபடினால் நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்தரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். சத்தமா சொல்லுங்க ஆமென். நீங்கள் சத்தியத்தை சரியா புரிந்து கொண்டா இந்த ஜனங்கள் என்ன சொன்னார்களோ அதை திருப்பி ஆண்டவர் சொல்கிறார். அங்க அமலேக்கியர் இருக்கிறான், அங்க ஏனாக்கியர் இருக்கிறான், மகா பெரியவர்கள் அங்க இருக்கிறான். நாங்க போக முடியாதுன்னு சொல்லத தேவன் திருப்பி பதிலா சொல்றார். சொல்லுங்க ஆமென். அங்க அமலேக்கியர் இருக்கிறான், நல்ல சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. அங்க ஏனாக்கியர் இருக்கிறான். சொல்லுங்க ஆமென். நீங்க இந்த பக்கம் போக முடியாது. இவங்க எதை சொன்னார்களோ தேவன் திருப்பி சொல்றார். அமலேக்கியர் அங்க இருக்கிறான், நீ சொன்னீல, ஆமா இருக்கிறான். ஏனாக்கியர் இருக்கிறான், நெட்டையானவன் இருக்கிறான், ஆமா இருக்கிறான். நீ அங்க போக முடியாது, நீ தானே சொன்ன போக முடியாது, நீ போக முடியாது. 40 நாள்ல போகக்கூடிய ஜனத்தை சொல்லுங்க ஆமென் அப்படியே திருப்புறார் 40 வருஷம். அதனாலதான் சொல்கிறார், ஆண்டவரே சொல்றார், அமலேக்கியர் இருக்கிறான், ஏனாக்கியர் இருக்கிறான், நீ அங்க போக முடியாது, வந்த வழியா திரும்பி போ. சொல்லுங்க ஆமென். நீ எப்படி வந்தியோ அதே பாதையில திரும்ப. கடந்த வாரம் நான் சொல்லியிருந்தேன், ராசேந்திரபுரத்து போகணும்னா நேர ஜிஹெச்ல இருந்து 1/4 மணி நேரத்துல போயிடலாம். ஜிஹெச் கிட்ட போயிட்டு வண்டியில 1/4 மணி நேரத்துக்கு போனா ராஜேந்திரபுரம் வந்துடும். சொல்லுங்க ஆமென். கலகம் பண்ணின ஜனத்தை ஆண்டவர் அப்படி நடத்தல. அப்படியா நீ போக மாட்டேன், பாலும் தேன் ஓடுற தேசம், கலகம், கொடூரம், கீழ்ப்படியாமை, நன்றி இல்லாமை, தேவனை உணராமை, எல்லாம் 10 தடவை பரீட்சை பார்க்கறது எல்லாம் சாசுக்குரியதோட இருக்கு. உடனே வனாந்திரத்துல கொள்ளவும் முடியாது. ஆபிரகாமுக்கு சொல்லி இருக்கிறேன், ஒரே தடவையா கொள்ளவும் முடியாது. என்ன செய்யணும்? சரி வா, அப்படியே ரூட்டை மாத்து, இங்கிட்டு போங்க. ஏன்னா 25 லட்சம் பேர் நடத்தணும். அப்படியே போங்க, மெதுவா போங்க, போய் கட்டுமாவடி முக்கத்துக்கிட்ட போயிட்டு அப்படியே நடங்க, நேர கட்டுமாவடி ரூட்டை விடுங்க. அப்புறம் அப்படி திருப்புங்க, ஈசிஆர்ல போங்க, தூத்துக்குடி பக்கம் போங்க, தூத்துக்குடி பக்கம் சுத்தி அப்படி கன்னியாகுமரி எல்லாம் சுத்தி, அப்புறம் குஜராத், பாம்பே, மகாராஷ்டிரா அப்படியே சுத்துங்க. 40 வருஷம் நீங்க சுத்தணும். ஏன்னா 20 வயசுல இருந்து அதுக்கு மேற்பட்ட எல்லாரையும் ஒவ்வொருத்தரா கொள்ள வேண்டியது இருக்கு. ஒரே நேரத்துல கொள்ள முடியாது. மோசே விழுந்து அழுகிறார். மோசே விழுந்து கெஞ்சி அழுகிறான். எகிப்திலிருந்து கூட்டிட்டு போன ஜனத்துக்கு ஆண்டவரால் சோறு போட முடியல. 25 லட்சம் ஜனத்துக்கும் சோறு தண்ணி கொடுக்க முடியலன்னு சொல்லுவாங்களே ஆண்டவர். அப்படியா? சரி, இப்படியே சுத்துங்க. ஈசிஆர்லயே சுத்தி இமயமலையெல்லாம் சுத்தி அப்படியே மெதுவா பட்டுக்கோட்டை பக்கம் வந்து, அப்புறம் வந்து நீங்க நாங்க வரும்போது 40 வருஷம் ஆயிரும். சொல்லுங்க ஆமென். அதுக்குள்ளே எல்லாரும் கலகம் பண்ண எல்லாரும் போயிருவீங்க. எங்களை வனாந்திரத்திலேயே கொண்டு வந்த, எங்களுக்கு புதைக்க இடம் இல்லைன்னா இங்க கூட்டிட்டு வந்த, எகிப்துல எங்களுக்கு கல்றை இல்லைன்னா இங்க கூட்டிட்டு வந்தேன்னு கூக்குரலிட்ட ஜனம். இந்த சவங்கள் எல்லாம் வனாந்திரத்துல விழுகணும். வனாந்திரத்துல எங்களுக்கு குழி இல்லையா, சவக்குழி இல்லையான்னு என் காதுகள் கேட்க கத்தினீர்கள்.
உங்களுடைய பிரேதங்கள் இந்த வனாந்திரத்திலே தள்ளப்பட்டுரும். 40 வருஷம் சுத்துங்க. எங்க பிள்ளைகள் செத்து போவோமேன்னு கவலைப்பட்டீங்களா? அந்த பிள்ளைகளை மட்டும் நான் கொண்டு போறேன். சொல்லுங்காமே, விளையாட்டுக்கு எழுதப்படல. 40 நாள்ல போக வேண்டியது ஜனத்தை 40 வருஷம் அப்படியே வடிகட்டி 2 பேர் தான் மெஞ்சுறாங்க, யோசுவா, காலேப். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்லுகிற நேரமில்லை, மகிமையுள்ள சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தம விசுவாசிகளுக்கு தேவன் கிருபை உள்ளவராகவே இருக்கிறார். என்னாகும் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 30ஆம் வசனம், 38ஆம் வசனத்தை வாசிப்போம் சீக்கிரம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும். என்ன ஆவி உடையவன்? என்ன ஆவி உடையவன்? வேற ஆவி. வேற ஆவினா என்னது? பரிசுத்த ஆவியானவர், தேவனை விசுவாசிக்கிற ஆவி. இந்த பெரிய கூட்டம் கலகக்கார ஆவி, தேவனை விசுவாசிக்காது. பிரச்சனைகளை பார்த்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அலறும், கத்தும், உருளும். ஆனா என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவி. சொல்லுங்க ஆமென். தேவனை காண்கிற மனுஷன், தேவனால் முடியும் என்று விசுவாசிக்கிற மனுஷன், கர்த்தர் சொன்னதை நம்புகிற மனுஷன். சொல்லுங்க ஆமென். கர்த்தர் சொன்னதை நம்பி கீழ்ப்படுகிறவனுக்கு தான் தேவ பலனே உண்டாகும். என் தாசனாகிய காலேப் வேற ஆவி உடையவன். வாசிங்க. உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியால். அடுத்து சொல்றாரு, உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தான். சொல்லுங்க ஆமென். எப்படி வந்தானா? தயவுசெய்து எப்படி வந்தான்? உத்தமமாய். ரொம்ப ரொம்ப மகிமை. உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினால் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ரொம்ப முக்கியம். சொல்லுங்க ஆமென். நம்ம விசுவாசத்தோடு உண்மையோடு நடந்தா நம்ம பிள்ளைகள் கிருபையை பெறுவார்கள். தேவனுக்கு பயந்து கலகம் பண்ணாம, கர்த்தருக்கு பயந்து உத்தமமாய் நடப்போமானால், உண்மையா நடப்போமானால் நம்முடைய பிள்ளைகள் கிருபையை நிச்சயம் பெறுவார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி உங்களுக்கு 5 கோடி இருந்தா உங்க பிள்ளைக்கு தன்னால சேர்ந்துரும். 5 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கீங்க, நம்ம டைம் வந்து போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா யாரும் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை, தானாவே உங்களுக்கு பிள்ளைகளுக்கு சேர்ந்துரும். சொல்லுங்க அல்லேலூயா. யாரும் வந்து கொடுக்க வேண்டியதில்லை, உன் சொத்து உன் பிள்ளைக்கு தன்னால சேர்ந்துரும். சொல்லுங்க ஆமென். அப்ப நீங்க சேர்த்து வச்சுட்டு போற தண்டனை யார் மேல சேரணும்? ஏன் நீங்க சேர்த்து வைக்கிற தண்டனை எங்க போய் கழுவுறது? சொத்து சேர்த்து வச்சுட்டே டக்குன்னு பிள்ளைக்கு சேர்ந்துருச்சு. நீங்க சேர்த்து வச்ச தண்டனைகளையும் பாவங்களையும் சாபங்களையும் எங்க கொண்டு சேர்க்கிறது? சொல்லுங்க ஆமென். காலேப் சொல்றார், போய் வந்து உத்தமமா நடந்து உத்தமமா பின்பற்றின என் தாசனாகிய காலேப், அவனை நான் கொண்டு போவேன், அவனுடைய சந்ததியும் அங்க போகும். வாசிப்போம். எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இவர்கள் பேச்சை கேட்டு பாறை அடித்த மோசைக்கு அனுமதி இல்லை. கெஞ்சி கேட்கிறான், ஆண்டவரே சொல்லுங்க ஆமென், இதை பற்றி பேசாதேன்னு சொன்னார். இதை பற்றி பேசாத, மலை உச்சியின் மேல ஏறி நின்று பார், அவ்வளவுதான், இங்கே மரித்து போவாய், நான் உன்னை அடக்கம் பண்றேன். ஜனங்களுடைய கண்களுக்கு முன்னாடி நீ என்னை பரிசுத்தப்படுத்தல, ஜனங்களுடைய கண்களுக்கு முன்னாடி பரிசுத்தப்படுத்தல. நான் முக்கியமா ஜனம் முக்கியமா? உன்னை அழைத்த தேவன் முக்கியமா ஜனம் முக்கியமா? ஏன் பதறி பேசுற? பாறையை ஏன் 2 தடவை அடிக்கிற? ஜனங்களுக்கு முன்பாக நீ என்னை பரிசுத்தம் பண்ணல. சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய ஆட்கள் முகத்தாட்சியத்தினாலே கேட்டு ஒளிஞ்சு போகும். அவன் துஷ்டன் தெரியும், இருந்தாலும் பின்னாடி போவோம். நாளைக்கு அவன் தயவு வேணும் பாஸ்டர், கர்த்தர் அறிவார். அவன் துன்மார்க்கனா இருப்பான், துஷ்டனா இருப்பான், பாவத்தை துணிந்து செய்யறவனா இருப்பான், கொஞ்சம் லாபம் வரும், எதுக்கு அவனோட சேர்ந்தே போவோம்? அவன் தயவு நமக்கு தேவை. அவன் துஷ்டன்னு தெரியுது, துன்மார்க்கன், கர்த்தருக்கு விரோதமான பாவத்துல போறான்னு தெரியும், இருந்தாலும் அவன் தயவு நாளைக்கு வேணும் பாஸ்டர். பைபிள் அப்படி கெட்டு போன ராஜாக்கள் இருக்கிறார்கள். யோசபாத்தும் சரி, அவனுடைய மகனும் சரி, ஆகாப்போட போய் சம்பந்தம் கலக்கிறான், ஆகாப்ப கூட்டிட்டு வர்றான். ஆகாப் கேட்கிற உடனே நான் தான் நீ தான் நான், என் குதிரை தான் உன் குதிரை, என் ராணுவம் தான் ஒரு ராணுவம். அவன் துஷ்டன், தேவனுக்கு விரோதமான பாவி, விக்கிரகாராதனக்காரன் தெரியுது. அப்படின்னு யோசபாத்துக்கு முகத்தாட்சியம் பெருசு. சொல்லுங்க ஆமென். என்னோட யுத்தத்துக்கு வருகிறீரா? கேட்ட உடனே நீ தான் நான் தான் நீ, என் ராணுவம் ஒரு ராணுவம். சொல்லுங்க ஆமென். போயிட்டு வந்தவர் தான் குறவளை எப்படியோ பிடிக்கிறார் ஆண்டவர். உன்னை கொள்ள தெரிஞ்சாரு, உன்றது நன்மையான காரியம், அதனால இறக்கப்பட்டு உன்னை விட்டுருக்கிறார். தேவனை பகைக்கிறவர்களோட நீ போய் அங்க கூட்டி சேரி, அது விருப்பமா? தீர்க்கதரிசி கேட்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தையில வாசிக்கிறோம், இன்னும் சில வார்த்தையில வாசி ஜெபிப்போம். இந்த காலேபுக்கு ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்தார். தேவனை உத்தமமாய் உறுதியாய் உண்மையாய் பின்பற்றி வந்த அந்த காலேபுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. சொல்லுங்க ஆமென். நிறைய இன்னைக்கு எனக்கு தியானிக்கும் போது என் ஆத்மாவை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். சொல்லுங்க அல்லேலூயா. சீக்கிரம் வாசிப்போம். 30, 38 வாசிட்டீங்களா? தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். எத்தனை பேர் புரியுது? சொல்லுங்க ஆமென். வசனம் சொல்லுது, தேசத்தை சுற்றி பார்த்து போனவர்களில் எப்புன்னேயின் குமாரன் காலேப், நூனின் குமாரனாகிய யோசுவா 2 பேர் மட்டும் உயிரோடு இருந்தார்கள். சல்லடையெல்லாம் அவர்கிட்ட கிளியரா. அவர்கள் பூஸ்டாக குடித்தார்கள். அவர்கள் ஹார்லிக்ஸோடு பூஸ்டும் கலந்து குடித்து சரியான முறையில் வாக்கிங் எல்லாம் போய் வந்து ஆயுசை கூட்டி அவர்கள் 2 பேர் மாத்திரம் உயிரோடு இருந்தார். சொல்லுங்க, வாக்கிங் எல்லாம் போங்க, அதெல்லாம் தப்பு சொல்லலை. வாக்கிங் எல்லாம் போங்க, சாப்பிட வேண்டியது சாப்பிடக்கூடாது, என்ன கூட உள்ளது குறைச்சோ அதெல்லாம் ஓகே பண்ணிக்கிறங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பண்ணுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. தீர்க்காயுசு அதனால வராது, பைபிள் அப்படி சொல்லப்படல. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். சொல்லுங்க, பைபிள் அப்படித்தான் சொல்லுது. நீ நன்றாயிருக்கும்படி உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி கொழுப்பில்லாத பண்டமாக சாப்பிடுவாயாக.
என்ன குறைச்ச சொந்தமாக, கொழுப்பு இல்லாததாக. சொல்லுங்க, அப்படியா இருக்கு? நீ நன்றாயிருக்கும்படி உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயா. சொல்லுங்க ஆமென். தகப்பனும் தாயும் என் பிள்ளை என்னை கவனிக்கிறான், சந்தோஷமா இருக்க முடியும். மரியாதையோட கவனிச்சு முடிஞ்ச உதவி என் பிள்ளை எனக்கு செய்து உன் தகப்பனும் தாயும் சொல்லுவார்களா, நீ பாக்கியவான். சொல்லுங்க ஆமென். நீ நன்றாயிருக்கும்படி உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயா. உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி. கர்த்தருக்கு பயப்படுதல் உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல தேவனை நேசிச்சா மரணத்துக்கு பயம் இல்லை. நல்ல தேவன் நேசிக்கிற மனுஷனுக்கு மரணத்துக்கு பயம் இல்லை. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் 2 பேர் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். பாக்கி ஆள் பூராமே சல்லடையா போட்டு எல்லாம் வனாந்தரத்துல விழுந்துருச்சு. அவர் 2 பேர் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள், கர்த்தர் வச்சிருந்தார். அடுத்தடுத்த வசனங்களை வாசிக்கிறோம். உபாகமம் 1:36, யோசுவா 14:14. சீக்கிரம் வாசிங்க. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எப்புனேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். ரொம்ப மைனோட்டா கவனிங்க. சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் போற போக்குல எல்லாம் அப்படி அடிச்சு விடுறது இல்லை, ஆசீர்வாதம் சொல்றது இல்லை. எப்புனேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அந்த தேசத்தை காண்பான். சொல்லுங்க ஆமென். நான் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவன் மாத்திரம் காண்பான். வாசிங்க தொடர்ந்து. அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். சொல்லுங்க ஆமென். அப்படி பிள்ளைகளை கூட்டி சேர்த்துட்டே வர்றாரு பாத்தீங்களா. சொல்லுங்க ஆமென். அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் அப்படி கூட்டிகிட்டே வர்றாரு பாருங்க. பேதுரும் அதைத்தான் சொல்கிறான். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உரியது. சொல்லுங்க ஆமென். தேவன் அருளி செய்த வாக்குத்தத்தம் உனக்கும் பிள்ளைகளுக்கும் சொந்தம்னு சொல்றாரு. ஆமென். அப்படின்னா தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன் உண்மையோட நடக்கணும். உத்தமத்துவம் கர்த்தருக்கு கொடுக்கணுமா, உண்மையா கொடுக்கணும். கர்த்தருக்கு பயந்து நடக்கணுமா, உண்மையா நடக்கணும். உன் பிள்ளைகள் பாக்கியவான்களா இருப்பார்கள். திருப்பி உன் சந்ததிக்கு கொடுக்கறதுக்கு அவருக்கு கடமை இருக்கு. உன் சந்ததியை ஸ்டேபிள் பண்றது அவருடைய வேலை. உன் சந்ததியை ஸ்டேபிள் பண்றது, நிலைத்து ஓங்க பண்றது அவருடைய வேலை. சொல்லுங்க ஆமென். நம்மளே சரியில்லாம, நம்மளே திருட்டுத்தனம், நம்மளே உத்தமம் இல்லை, நம்மள்டே உண்மை இல்லை, நம்மகிட்ட எதுவுமே இல்லைன்னா நம்ம பிள்ளைகள் மேல எப்படி கிருபை வரும்? நம்ம தேவனை வச்சுதான் எப்படி கிருபை வரும்? தெய்வ வசனம் சொல்கிறது, ஒரு இடத்துல இல்ல, ஆண்டவர் பல இடத்துல சொல்றாரு. அவனையும் கொண்டு போவேன், அவன் பிள்ளைகளையும் கொண்டு போவேன், கூட்டி சேர்ப்பேன். சொல்லுங்க ஆமென். அவனையும் அவனுடைய பிள்ளைகளை கொண்டு போவேன். சொல்லுங்க ஆமென். கர்த்தர் மறுபடியும் சொல்றார். யோசுவா 14. எப்புனேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து பாருங்க, 2 பேர்ல ஒருத்தன் யோசுவாவை தலைவன் ஆக்கிட்டாரு. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, மோசேக்கு அடுத்த தலைவன் யோசுவாவை கொண்டு வந்தார். விசுவாசம் உள்ள மனுஷன் இவன் இப்ப ஆசீர்வதிக்கிறான் காலேபை. யோசுவா காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். எபிரோன் பெரிய பட்டணம், எபிரோன் பெரிய பட்டணம், பெரிய பிரதேசம், அதை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் கேனாசியனான எப்புனேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. ஆமென். உத்தமமாய் பின்பற்றினபடினால்ங்கறத மறக்காம ஆண்டவர் காலேபுக்கு பின்னாடி எழுதிக்கிட்டே வர்றார். உத்தமமாய் பின்பற்றின காலேபுக்கு பின்னாடி அந்த உத்தமமாய் பின்பற்றினங்கிற வார்த்தை வந்துட்டே இருக்கும். வெறும் காலேப்னு பைபிள்ல வராது. வெறும் காலேப்னு பைபிள்ல வராது. சொல்லுங்க ஆமென். உத்தமமாய் பின்பற்றின காலேப் அவனையும் அவனுடைய பிள்ளைகளையும் கொண்டு போவேன். அது ஏன் வேலை சொல்றாரு. அது ஏன் வேலை? அவனுக்கு ஜெயம் கொடுக்கிறது ஏன் வேலை? அவனை பாதுகாக்கிறது என்னுடைய வேலை. சொல்லுங்க அல்லேலூயா. ரொம்ப அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது யோசுவாவுடைய புத்தகத்துல 14ஆம் அதிகாரம் 6-14 வரைக்கும். ஸ்தோத்திரம். வாசிங்க. அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்புனேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடே சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதா இருந்தது. கொஞ்சம் நிமிர்ந்து பார்ப்போம், கொஞ்ச நேரம் பொறுமையா. சொல்லுங்க அல்லேலூயா. காலேப் சொல்லுகிறான், யோசுவாவை பார்த்து, இப்ப மோசே இல்ல, காலேப் சொல்லுகிறான், காதேஸ் பர்னேயாவுக்கு சொல்லுங்க ஆமென் வேவு பார்க்க அனுப்பும் போது எனக்கு 40 வயசு. எத்தனை பேர் கவனிக்க? ரொம்ப முக்கியமா சொல்லுங்க. வேவு பார்க்க உண்மையும் என்னையும் தேவ மனுஷன் மோசே அனுப்பினார். நம்மளை வேவு பார்க்க அனுப்பும் போது எனக்கு 40 வயசு. எத்தனை வயசு? ரொம்ப முக்கியம். எனக்கு 40 வயசு தேசத்தை வேவு பார்க்க வரும்போது. இப்ப சொல்றான், இப்ப எனக்கு 85 வயது உள்ளவன். அந்த மனுஷன் சொல்லுகிறான், இப்ப 85 வயது எனக்கு. மோசே அனுப்புன போது எனக்கு என்ன பலன் இருந்துச்சோ அதே பலன் இப்ப எனக்கு இருக்கு. சொல்லுங்க ஆமென். அந்த நெடியவர்கள் பலமானவர்கள் கொடூரமானவர்கள் சொல்ற அந்த இடத்தையே நீ எனக்கு கொடு, நான் போய் ஜெயித்துக்கிறேன். சொல்லுங்க, ரொம்ப முக்கியம். நம்ம எப்பவுமே லேசான பிரச்சனை உள்ள இடத்த தானே பார்ப்போம். ரொம்ப லேசா எலும்பு தோல்மா போனா தள்ளி விடுற மாதிரி, போன உடனே பிடிச்சிக்கிற மாதிரி, சும்மா நோஞ்சானா ஆயுதம் இல்லாதவனை பார்த்து அப்படி பிடிச்சிக்கிட்டு நம்ம கொஞ்சம் பிரச்சனை இல்லாத இடத்துக்கு தான் நம்ம போக பார்ப்போம். ஆனா காலேப் வந்து சொல்லுகிறான், வேவு பார்க்க அனுப்பும் போது எனக்கு 40 வயசு இருந்துச்சு. சொல்லுங்காமே, இப்ப 85 வயசு இப்ப எனக்கு ஆயிடுச்சு. நீ மறுபடியும் எனக்கு அந்த பிரச்சனை உள்ள இடத்தை கொடு. பெரியவன் மலை உச்சியில இருக்கிறான்ல, ஏன்னா மலை உச்சியில இருக்கிறவனே கீழே இருக்கிறவன் ஜெயிக்க முடியாது. சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க, அப்பதான் பாக்கியவாங்க. மலை உச்சியில இருக்கிறவன் மேல கல் வச்சிருப்பான், வில்லு வச்சிருப்பான், ஈட்டி வச்சிருப்பான். மலை உச்சியில இருக்கிறவன் மேல இருந்து கல்லை விட்டு அடிச்சே கொண்டுருவான். 10 குறைக்கும் அப்புறம் பலசாலி உயரமானவன், எந்த விதத்துல அவனை ஜெயிக்க முடியாது.
கல்லெல்லாம் கொண்டு போய் மேல வச்சிருப்பாங்க, கல்லை உருட்டி விடுவான், மேல இருந்தே கல்லை தலையில போட்டு கொள்வான், எல்லாம் நடக்கும். ஆனா இந்த காலேப் சொல்லுகிறான், மலைநாட்டையே எனக்கு கொடு. சொல்லுங்க அல்லேலூயா. மலைநாட்டை அங்க பெரிய பலசாலி கொடூரமா இருக்கு, அதுவே எனக்கு கொடு. என்னை அனுப்பும் போது 40 வயசு, 85 வயசு ஆயிட்டேன். ஆனா அந்த விசுவாசம் எனக்கு தளரல. சொல்லுங்க அல்லேலூயா. நான் தேவனை பற்றி கொண்டது வேற ஆவி எனக்கு குறையல. தேவனை பற்றி பிடிச்சிருக்கிற அந்த விசுவாச ஆவி எனக்கு குறைய கிடையாது, பலனும் குறைய கிடையாது. நீ அந்த பிரச்சனை உள்ளதே இடத்தை கொடு, நான் பார்த்து நான் வெற்றி பெற்றுக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. சும்மா படிச்சுட்டு பண்ணினா புரியாது. சில ஆளுக்கு ஜெபம் பண்ணும், விசுவாசம் இருக்காது. ஜெபம் பண்ணும், கீழ்ப்படியாது. ஜெபம் பண்றது வேற, கர்த்தர் சொல்றது வேற, அதுக்கு கீழ்ப்படிறது வேற. சொல்லுவாமே. ஒரு பாஸ்டர் கண்ணீரோடு ஜெபம் பண்ணார், ஆண்டவரே என்னை அனுப்பும் ஆண்டவரே. சொல்லுங்காமே, என்னை அனுப்பும் ஆண்டவரே தேவனே. கண்ணீர் உபாசம்னா சூப்பர். ஒரு பிரச்சனையான இடத்தை தேவன் அவருக்கு காட்டினார். சொல்லுங்காமே. அடிகாரன், குடிகாரன், கத்துக்காரன், வெட்டுக்காரன், குத்துக்காரன், போன உடனே கையை வெட்டுறேன், காலை வெட்டுறேன், அந்த மாதிரி ஏரியாவில் அவருக்கு ஊழியம் கொடுத்தார். இந்த இடத்துக்கு போ. சொல்லுங்காமே. பாஸ்டர் அந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போகாம அந்த இடத்த விட்டு ஓடிட்டார். அந்த இடத்துக்கு ஒரு போல. ஏன்னா இவர் பார்த்தது தேவனை விசுவாசிக்கல. அங்க உள்ளவங்க பிரச்சனை வேணும், இவங்க கொண்டுருவாங்க, வெட்டிடுவாங்க, அங்க போய் சபையை கட்ட முடியாது, அங்க போய் சுவிசேஷம் சொல்ல முடியாது. இவர் மனுஷ பலத்தினால ஊரை விட்டு ஓடிட்டார். இன்னொரு மனுஷனை வந்தா கண்ணீரோட ஜெபம் பண்ணான்னு சொல்லுங்காமே, உபவாசம் இருந்தான், ஜெபம் பண்ணான், தேவன் அதே சொன்னார், இந்த இடத்துக்கு போ. ஆனா இந்த 2வது மனுஷன் போனான். சொல்லுங்க அல்லேலூயா. போன உடனே யாரும் ரோஜாப்பூ தட்டு எடுத்துட்டு வந்து கவர்ல காணிக்க வச்சு பாஸ்டர் முழங்கால இருந்து யாரும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அங்க போய் இருந்தார், கண்ணீரோட ஜெபம் பண்ணி. பல பாடுகள்லாம் வரும், ஒருத்தரம் பாடுகள்லாம் வந்துச்சு. ஆனா அங்க ஒரு பெரிய சபையை அவர் கட்டினார். ஏன்? கர்த்தர் அனுப்புனாருங்க. சொல்லுங்காமே. பிரச்சனை வந்து திரும்ப ஓயும். அவன் வந்து நீ யாருன்னு தெரிந்து கொண்டு பின்னாடி போவான். யார்கிட்ட மோதுறன்னு தெரிய வைப்பார் ஆண்டவர். முள்ளுல உதைச்சா யாருக்கு சேதம் வரும்னு அவனுக்கு தெரிய வைப்பாரு. முள்ளுல ஓங்கி உதைச்சா எவ்வளவு தூரம் ஓங்கி உதைறானோ அந்த அளவுக்கு முள்ளு உள்ள ஏறும், அதை ஆண்டவர் தெரிய வைப்பார். சொல்லுங்காமே. தேவன் செய்யறத தேவன் செய்வார். அந்த 2வது மனுஷன் போற, ஆண்டவரே ஜீவனை வெறுத்து போனா அங்கே தேவன் அற்புதம் செய்தார், அடையாளங்களை செய்தார், சபை நாட்டப்பட்டது. இந்த நான் சொன்ன எல்ஐசி சாருடைய அக்கா புருஷன் அவ்வளவு படிப்பு இல்லை, மெட்ராஸ்ல ஒரு சபை நடத்திட்டு இருக்கிறார். IPA, இந்தியன் பெண்டிகாஸ்டல் அசம்பிளி நடத்திட்டு இருக்கிறார். அவ்வளவு படிப்பு இல்லை. அந்த நாள்ல போய் சும்மா ஒரு துணி குட்டை போட்டுட்டு காலையில ஒரு கொட்டை அடிச்சு ஏசு பாவிய ரசிக்க வந்தாருன்னு அவர் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணார், பாடுவார். சொல்லுங்காமே. அடிகாரன், குடிகாரன், தாதா அங்க உள்ள இடம் தான் அது. எல்லாரும் வந்து இங்க போய் தொட்டோம்னா சாக்கடிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டான். இங்க தொட்டா சாக்கடிக்கும். அவன்ல அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. சென்னையில சபை நடத்துறாரு. சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் அதை செய்வார். இப்ப யோசு காலை பதத்தான் சொல்றான், நீ அந்த மலைநாட்டை கூட வாசிங்க பாப்போம் மறுபடியுமா. ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள், ஜனங்களுடைய இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்றும் சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோட சொல்லி. ஆமென். வாசிங்க. இப்போது 45 வருஷம் ஆயிற்று. அந்த வார்த்தையை தேவன் மோசே மூலமா சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு? அது 450 வருஷமா இருந்தாலும் நடக்கும். ஆபிரகாம்கிட்ட சொல்லி 430 வருஷம் ஆச்சு, இஸ்ரவேல் மக்களுக்கு நடந்துச்சு. மோசே தீர்க்கதரிசி மோசையை கொண்டு சொன்னார். அந்த வார்த்தையை சொல்லி 45 வருஷம் கடந்துருச்சு. ஆனா அது உயிரோட தான் இருக்கு அந்த வார்த்தை. அதுதான் காலேப் சொல்லுகிறான். சொல்லுங்காமே. சிலருக்கு வருஷம் போக போக விசுவாசம் குறைஞ்சிரும், உண்மை குறைஞ்சிரும், உத்தமம் குறைஞ்சிரும், பலன் குறைஞ்சிரும். காலேப் சொல்ல 45 வருஷம் ஆயிடுச்சு தேவ மனுஷன் மோசே மூலமா எனக்கு சொல்லி. சொல்லுங்காமே. அதை அவன் அப்படி நெருப்பு காப்பாத்துற மாதிரி பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறான். மோசே தீர்க்கதரிசி தேவ மனுஷன் மூலமா சொன்ன அந்த வார்த்தை எனக்கு நிறைவேற வேண்டியது இருக்கு. 45 வருஷம் ஓடிடுச்சு. 40 வருஷத்துல தொடங்கினேன், 85வது வருஷத்துல நான் இப்ப நிக்கிறேன். ஆனா அந்த வார்த்தை எனக்கு நிறைவேற வேண்டியது இருக்குது சொல்லுகிறான். வாசிங்க. இதோ இன்று நான் 85 வயதுள்ள மனுஷன் மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். நீங்க விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அது உங்களை கொண்டு போகும். சில ஆட்கள் கண்டதையும் கேட்டதையும் பார்த்தே பயந்துட்டு இருப்பாங்க. டாக்டர் இப்படி சொல்லிட்டார் பாஸ்டர், இன்னொரு 5 வருஷம் தான் இருப்பேன்னு சொல்லிட்டார். சரி போட்டுமே, சொல்லட்டுமே, சொல்லுங்க, அவர் சொல்றதை சொல்லட்டுமே. கர்த்தர் உனக்கு என்ன சொல்றார், என்ன பெற்றுக்கொள்கிறார் மிக முக்கியமான. சொல்லுங்காமே. இப்ப 85 வயசுள்ள மோசே, 85 வயசுள்ள காலேப் சொல்லுகிறான். இப்போ கூட தொடர்ந்து வாசிப்போம். யுத்தத்துக்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. காலேப் சொல்றேன், இப்போ இருக்கு. அப்ப யுத்தத்துக்கு போன பலன் 85 வயசு இப்போ எனக்கு இருக்கு. சொல்லுங்க, எவ்வளவு தைரியமான மனுஷன். சொல்லுங்காமே. அப்ப யுத்தத்துக்கு போக அனுப்பின பலன் இப்ப இருக்கு, 85 வருஷத்துல இப்ப எனக்கு இருக்குங்கிறான். வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய சொல்லப்பட்டிருக்கு, நேரம் இல்ல சொல்ற. நீ இந்த மலை நாட்டே கொடு, மலை உச்சியவே எனக்கு கொடு. சொல்லுங்க அல்லேலூயா. மலை உச்சியவே கொடு, அங்க யாரு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் ஜெயித்துக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பெரிய விசுவாசம். இன்னும் ஒரே ஒரு குறிப்பு இருக்கு, அதை மட்டும் முடிச்சிருவோம். ஸ்தோத்திரம். மிக முக்கியமானது.
ஈவன் சில ஆட்கள் நீங்க விசுவாசியா இருப்பீங்க, பிள்ளைகளை கொண்டே அவிசுவாசி கட்டிடுவீங்க. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவீங்க, அது சரியில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. நீ நல்ல விசுவாசியா தேவனை உத்தமமா பின்பற்றினா உங்க பிள்ளைக்கு உங்க மகளுக்கு உத்தமமான விசுவாசியை தான் கட்டணும். காலேபுக்கு ஒரு உதாரணம். சொல்லுங்க அல்லேலூயா. காலேபுக்கு ஒரு உதாரணம். அவன் சொல்றான், இந்த கொடூரமான மலை உச்சியில இன்னொரு சம்பவத்தை சொல்கிறான். இதை ஏறி பிடிக்கிறவனுக்கு நான் என் மகளை கட்டி கொடுப்பேன்னு சொல்றேன். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த கொடூரமானவர்கள், இந்த துஷ்டர்கள், இந்த பயங்கரமானவர்கள் இருக்கிற இந்த மலையை ஏறி ஜெயிக்கிறவனுக்கு என் மகளை கட்டி கொடுப்பேன்னு வச்சிருக்கான். நம்ம கிராமங்கள்லயும் அப்படிதான் இருந்துச்சு. இந்த ஜனநாயக முறையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு உருண்டை கல் இருக்கும். அந்த கல்லை தூக்கி இங்கிட்டு போட்டா தான் அவனுக்கு பொண்ணு கொடுப்பான். இந்த கல்லையே தூக்கி போட முடியல, இவன் எப்படா பொண்ணை காலம்புறம் வச்சுக்கிறான்னு கொடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த உடம்பை நீ ஸ்ட்ராங் பண்ணு, சாப்பிடு, வேலைக்கு போ. சொல்லுங்க ஆமே. இந்த கல்லை தூக்க, அதுக்கு பேர் என்னமோ இளவட்ட கல், அதுக்கு பேர். அந்த கல் தூக்க முடியாது, ஏப்ப சாப்பியா தூக்க முடியாது. அந்த கல்லை தம் கட்டி தூக்கி இங்கிட்டு போட்டணும். சரி, அவன் பொண்ணை காப்பாத்திடுவான். வேலைக்கு போக பலன் இருக்கு, வியாதி இல்ல, சம்பாதித்து குடும்பத்தை காப்பாத்திடுவான்னு உனக்கு பொண்ணை கொடுப்பான். கவனிச்சீங்களா? சொல்லுங்க ஆமே. என்ன சத்துரு திடீர்னு வருவான். சத்துரு பொண்ணை கொண்டு போயிடக்கூடாது இல்ல, பொண்ணை காப்பாத்துற அளவுக்கு தைரியம் உள்ளவன். சொல்லுங்க ஆமே. ஒரு வச்சிருந்தாங்க. இங்கே காலேபு அதை சொல்லுகிறான், ஏறி அவனை ஜெயிச்சினா என் பொண்ணை கட்டி தர்றேன், நீ ஒன்னும் செய்ய வேணாம். வசனம் சொல்லுது. சொல்லுங்க அல்லேலூயா. காலேபுடைய தம்பி மகன் இதை செய்தான். வசனம் அப்படி சொல்லுகிறது. மகிமையுள்ள வார்த்தை. சொல்லுங்க ஆமே. வாசிங்க. 15-14 யோசுவா 2 வசனம் இருக்கு. யோசுவா 15-14, நியாயாதிபதிகள் 1-12 குறிச்சு வைங்க. நீங்க உங்க பிள்ளைக்கோ மாப்பிள்ளைக்கோ பொண்ணோ தேடும் போது விசுவாசியை தேடுங்க. அவர்களுடைய வீடுதான் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். வாசிங்க. கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். அப்பொழுது காலேபுடைய சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். சொல்லுங்க, விளையாட்டுக்கு சொல்லல. என்ன நினைக்கிறான் காலேப்? நல்ல விசுவாச வீரன், தேவன் மேல விசுவாசம் வச்சு இதெல்லாம் ஜெயிக்க முடியும்னு வர்றவனுக்கு என் பொண்ணை கொடு. சும்மா கோலை கைகால் ஆடுறவன், ஜெபிக்காதவன், நம்ம முன்னேற மாட்டோமா, வேலைக்கு போக வேண்டாமா, உருப்பிட வேண்டாமா? சொல்லுங்க ஆமே. கையும் காலம் ஆடுறவனுக்கு பொண்ணை கொடுத்தா 2 பேரும் சேர்ந்து ஆட வேண்டியதான். பார்த்தா நல்ல ஸ்ட்ராங்கான மனுஷன், தேவனுக்கு பயந்த மனுஷன், நல்ல ஸ்ட்ராங் மேன். என்ன மாதிரி விசுவாசம் உள்ளவனுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேங்கிறான். புரிந்து கொள்ளுங்க. சொல்லுங்க ஆமே. என்ன மாதிரி விசுவாசம், தைரியம், மரணத்தை பார்க்காம தைரியமா உள்ளவனுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன்னு சொன்னான். மலை நாட்டை ஏறி ஜெயிக்கிறான் பாரு ஒத்னியேல், அவனுக்கு கூட என் பொண்ணு. சொல்லுங்க ஆமே. அவன் பொண்ணும் விசுவாசின்னு வசனம் சொல்லுது. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். யோசுவாவுடைய புத்தகம் 15-18, நியாயாதிபதிகள் 14-15. ஸ்தோத்திரம். அவள் திருமணம் பண்ணி புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு புருஷனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்று தகப்பனிடத்தில் கேட்டாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். எவ்வளவு மகிமையா சொல்லப்பட்டிருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. திருமணம் பண்ணி அந்த ஒத்னியலோட புருஷன் வீட்டுக்கு போறாப்ப, திருமணம் பண்ணியாச்சு. ஒத்னியல் பராக்கிரம விசுவாச வீரன், அவனோட போறா. கழுதையை விட்டு இறங்கி தகப்பனிடத்தில் வருகிறாள். சொல்லுங்க, நீர் எனக்கு வறட்சியான நிலங்களை தந்தீர். என்ன தந்தீர்? நீங்க பரலோகத்துக்கு போனா காலை விட்டு கேட்கலாம், வறட்சியான நிலத்தை ஏன் கொடுத்தீர்? அவன் நல்ல ஆளியா உழைச்சு சரிப்படுத்திடுவா. மருமையங்காரன் திறமையானவையா, அப்ப உழைச்சு காடை நாடாக்கிடுவான். அதனால நான் கொடுத்தேன்னு சொல்லுவேன். வறட்சியான நிலம் கொடுத்த மனுஷன் அதை செழிப்பாக்கிடுவான். சொல்லுங்க, வறட்சியான நிலம். ஆனா மருமையன் ரொம்ப திறமையான ஆளு, கட்டின உழைப்பான், விசுவாச வீரன். அவன் மலை மேலே ஏறி ஜெயித்தவன், அதனால அதை செழிப்பாக்கிறேன் கொடுத்தாரு. சொல்லுங்க, மக வந்து கேட்கிறான், வறட்சியான நிலத்தை எனக்கு கொடுத்தீரேன் தகப்பனே, செழிப்பா தண்ணி ஓடுற நிலமும் எனக்கு வேணும். சொல்லுங்க அல்லேலூயா. கேட்டார். எடுத்துக்க, மேலையும் எடுத்துக்க, கீழே எடுத்துக்க. தகப்பனிடத்துல கேட்கறதும் உரிமை இருக்கு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இருக்கிற எல்லாத்தையும் ஆம்பளை பிள்ளை கொடுத்து பொம்பளை பிள்ளை ஓட்டாண்டியா விட்டுறக்கூடாது. கர்த்தர் 2 சமமா தான் கொடுத்தார். இருக்கிற பூரா ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளை எதை கையில கண்டதை கொடுத்து விரட்டு. பைபிள் அப்படி சொல்லல. சொல்லுங்க, அது வந்து உரிமையோட கேட்கிறாரு. என் தகப்பனே, வறட்சியான நிலம், எனக்கும் தண்ணி பாயிர இடம் எனக்கு வேணும், 6 பாயிர இடம் எனக்கு வேணும், எடுத்துக்க, மேலே எடுத்துக்க, இங்கிட்ட எடுத்துக்க. சொல்லுங்க, கேட்கிறவன் பெற்றுக் கொடுக்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா. தகப்பனிடத்துல கேட்க உரிமை இருக்கு. தகப்பனிடத்துல அவளுக்கு தெரியும் தன் தகப்பன் விசுவாசம் உள்ள மனுஷன். அவளும் வந்து கேட்கிறா, பெற்றுக் கொள்கிறான். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. விசுவாசம் உள்ள மனிதர்களை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். விசுவாசம் உள்ள மனுஷர்களை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. glory to God. ஆமென். எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், விசுவாசம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். விசுவாசத்தை அவர் கனம் பண்ணுகிறார். விசுவாச மனிதர்களை அவர் மேல் ஆண்டவர் பிரியம் வைக்கிறார். கர்த்தரிடத்துல விசுவாசம் உள்ள மக்கள் மேல் அவர் பிரியம் வைக்கிறார். ஸ்தோத்திரம். தேவனை விசுவாசிக்கிறவர்களை அவர் கனம் பண்ணுகிறார். அவர்களுக்கு சொன்னதை பெற்றுக்கொள்ளும்படி அவர் அருள் கூறுவார். அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார்.
அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உனக்கு கடினமா இருக்கிறது தேவனுக்கு கடினமானது அல்ல. உனக்கு பெருசா மலை போல தெரிகிறது, ஆண்டவருக்கு மலை போலது அல்ல. ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆனா உத்தமமா பின்பற்றுகிற மனிதர்களை அவர் எதிர்பார்க்கிறார். உண்மையோட, உத்தமத்தோட, வைராக்கியத்தோட கர்த்தரை பின்பற்றுகிற ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தமுள்ள பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவரே, விசுவாசத்தை கனம் பண்ணுகிறவரே, சோத்தரிக்கிறோம். நீ விசுவாசித்தா சோத்திரம் எல்லாம் கூட என்று சொன்ன கர்த்தர், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்ன ஆண்டவர், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொன்ன ஆண்டவர். கர்த்தாவே, உம்மை விசுவாசிக்க, உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே ஸ்தோத்திரமை பின்பற்றி நடக்க, உத்தமமாய் உண்மையாய் உம்மை பின்பற்றி நடக்க பரிசுத்த ஆவியானவர் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமாய் உம்மை பின்பற்றி நடக்கிற மனுஷர்களாய் எங்கள் ஆத்துமாவை ஸ்திரப்படுத்துவீராக. சபை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தால் நிரப்புவீராக. ஆண்டவரே, சபையில் இருக்கிற கர்த்தருடைய மக்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக, தேவனிடத்தில் நன்மைகளையும் கிருபைகளையும் விசுவாசத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்கிறவர்களாக ஆண்டவரே உண்மையில உண்மையில ஜெபத்துல வளரும்படியாய் கிருபை செய்வீராக. ஆசீர்வதித்து நடத்தும் இயேசுவின் நாமத்திலேயே பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம்.